ஸோ நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி எழுதணுன்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தாச்சு. ஸோ 2-பென்டனோன்லேருந்து எத்திலீன் கிளைக்கால் போட்டால் அப்படின்னா 2-பென்டனோன் எத்திலீன் கீட்டோல் கிடைக்கும். சில புக்கில் ப்ரொப்ளின் கிளைக்கால் இருக்குது. ப்ரொப்ளின் கிளைக்கால்னால் இன்னொரு CH2 எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க, அவ்வளோதான். இந்த இதில் அப்படி இப்போ CH2 போட்டால் நமக்கு 2-பென்டனோன் ப்ரொப்ளின் கீட்டோல் கிடைக்கும். இப்போ இதோடைய மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் 1ல் புரோட்டனேஷன். ஸோ 2-பென்டனோன் எழுதியிருக்கோம், ஒரு CH2 கம்மியாக எழுதியிருக்கோம், CH2 போட்டுருக்கோம். ஸோ 2-பென்டனோன் அதை வந்து புரோட்டனேஷன் அப்படின்னா அசிடிக்கில் எடுக்கும்போது என்னது பாருங்கள், CH3 CH2 CH2 C டபுள் பாண்ட் O இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் ரியாக்ஷன் நடக்கும். இங்கே CH3 இது அப்படி தான் இருக்குது. இந்த H+ வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும், ஜஸ்ட்டாக ஆட் ஆயிரும். புரோட்டோனேஷன் அதுக்கு பேர் தான். அப்போ O வந்து 1 2 3 3 பாண்ட் ஆயிடுது. ஸோ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆயிடுது O+. ஏன்னா 3 பாண்டு ஆக்சிஜனுக்கு வந்து 2 பாண்டு தான் இருக்கணும், இங்கே 3 பாண்டு இருக்கிறதுனால எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆயிடுது. இப்போ தான் இங்கே நம்ம வந்து எத்திலீன் கிளைக்கால் எடுப்போம், ப்ரொப்ளின் கிளைக்காலும் எடுக்கலாம். எத்திலீன் கிளைக்கால் எடுக்க போகிறோம். இப்போ 2 OHமே இன்வால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த OH எடுத்துக்கலாம். ஆக்சிஜனை சுற்றி 6 எலக்ட்ரான் இருக்கணும், இது 2 லோன் பேர் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ என்னாகும், இந்த லோன் பேர் போய் இந்த கார்பனை அட்டாக் பண்ணும், இந்த கார்பனை அட்டாக் பண்ணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சரிங்களா. இந்த கார்பனை வந்து இந்த லோன் பேர் போய் அட்டாக் பண்ணும். அதுக்கு பேர் ஸ்டெப் 2ல் நியூக்ளியோஃபைல் அட்டாக்னு சொல்லுவாங்க. நியூக்ளியோஃபைல் அட்டாக். அப்போ என்ன நடக்கும், இது போய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா CH3 CH2 CH2 COH இருக்கும், சரிங்களா. சிங்கிள் பாண்ட் ஆயிரும் இந்த இடத்துல. இது போய் ஸோ கார்பனை அட்டாக் பண்ணுது. அப்போ ஓக்கும் கார்பனுக்கு நடுவில் ஒரு பாண்டு ஆல்ரெடி ஒரு H இருக்குது. இந்த O கூட தான் இந்த CH2 OH இருக்குது. நல்லா கவனிங்க, இது இதில் போய் அட்டாக் பண்ண உடனே இப்படி மாறிடுது. இப்போ இங்கே வந்து 1 2 3 பாண்ட் ஆயிடுது. அப்போ இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், சரிங்களா. இது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்போ இது என்ன, நார்மல் ஆயிடுச்சு. இது வந்து நார்மலாக லோன் பேர் வந்து இதில் உள்ள லோன் பேர் மறுபடியும் இங்கே வந்துருச்சு. இதை அட்டாக் பண்ணவும் இந்த லோன் பேர் வந்து மறுபடியும் இங்கே வந்துருச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு, சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் 3 வந்து ஸ்டெப் 3ல் ஹைட்ரஜன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. H+ வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த H வந்து இங்கே நினச்சிது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்ன வரும், CH3 CH2 O நார்மல் ஆயிடுச்சு. அடுத்தது CH2 OH. இந்த Cயில் தான் OH ஆல்ரெடி இருக்குது. இப்போ இது கூட யார் வரா, ஹைட்ரஜன் வரா. அப்போ ஓக்கு எத்தனை பாண்ட் ஆயிடுச்சு, 3 பாண்ட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ ஸ்டெப் 4ல் மறுபடியும் வாட்ரு ரிமூவல் ஆஃப் வாட்டர் அல்லது வாட்டர் ரிமூவல். அதே நேரத்தில் நியூக்ளியோஃபைல் அட்டாக், மறுபடியும் நியூக்ளியோஃபைல் அட்டாக். தெளிவாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். ஸோ வாட்டர் ரிமூவல்லாம் இந்த இடத்துல கட் ஆகி வாட்டர் ரிமூவ் ஆயிரும். ஸோ வாட்டர் ரிமூவ் ஆச்சுன்னா CH3 CH2 O CH2 OH. அப்புறம் இந்த இதில் தான் பார்த்தீங்களா, கவனக்குறைவில் நம்ம இந்த செயின் இதில் எழுதுகிறோம். CH3 CH2 இதில் தான் எழுதுகிறோம், இதில் கிடையாது, சரிங்களா. இதுதான் இதில் இருக்கணும். அதேமாரி CH3யும் இருக்குது, இந்த CH3யும் இருக்குது. ஸோ கவனமாக எழுதுங்க, ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஸோ இதை அப்படியே எழுதியிருக்கிறேன். ஸோ இங்கே மறுபடியும் இந்த லோன் பேர் இதில் வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் CH3 CH2
CH3. ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் O CH2 CH2 OH. ஸோ இப்போ தான் இந்த O இன்வால்வ் ஆகும். இதில் 2 லோன் பேர் இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த லோன் பேர் வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணோம், அதாவது பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்போ என்ன நடக்குன்னா CH3 CH2 CH2 C. இந்த CH3 நான் கீழே போட்டுக்கிறேன் சரிங்களா, ஏன்னா நமக்கு பாண்டு கன்ஃபியூஸ் ஆகும். கீழே போட்டுக்கிறேன். ஆல்ரெடி இங்கே சிங்கிள் பாண்டாக டபுள் பாண்டாக இருக்குது, சிங்கிள் பாண்ட் ஆயிரும். CH2 CH2. இப்போ இந்த கார்பனுக்கும் இந்த இதுக்கும் நடுவில் O ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு பாண்டு, இங்கே ஒரு பாண்டு O. இதில் தான் என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எழுதாதீங்க. இப்போ CH2 CH2 OH தான், இந்த கார்பன் கூட தான் இந்த OH இருக்குது. இதை கீழே எழுதியிருக்கேன் நான். இந்த OH வந்து கீழே எழுதியிருக்கேன், OH பாண்டில் எழுதியிருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ இது 3 பாண்ட் இருக்கிறதுனால எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆயிரும். ஸோ மறுபடியும் புரோட்டனேஷன், அதாவது H, இந்த H வந்து இங்கே போயிடும். அப்போ என்ன நடக்கும் மீதி, CH3 CH2 CH2 C CH3 O அப்படி தான் இருக்குது. CH2 CH2 O இப்படி ஆயிரும், நார்மல் ஆயிரும். இந்த H மட்டும் என்ன செஞ்சிருது, வெளியே போயிடுது. ஸோ வெளியே H ப்ளஸ் போயிடுது. ஸோ இதுதான் கேட்டலிஸ்டோடைய வினை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் கிடச்சிருது. எந்த ஃபார்ம் இது, 2-pentanone ethylene ketol. இதே இது ப்ரொப்பலின் கேட்டாங்க அப்படின்னா இன்னொரு CH2 அதிகமாக எழுதணும் சரிங்களா. இந்த CH2 வந்து இன்னொன்று அதிகமாக எழுதணும். இந்த இப்படி எழுதணும், ரஃப் ஒர்க்கு மாதிரி போடுறேன். இதுலேயும் சேர்த்து CH2 வரணும், இதுலேயும் சேர்த்து CH2 வரணும், இதுலேயும் சேர்த்து CH2 வரணும். தெரியாமல் இருந்துடாதீங்க, இது ஒரு ஸ்கில் சப்ஜெக்ட் தான். இதுலேயும் சேர்ந்து CH2 வரணும். அதாவது இது எத்திலின் கிளைக்காலை வச்சு நம்ம மெக்கானிசம் எழுதியிருக்கோம். இதே மாதிரி ப்ரொப்பலின் கிளைக்காலுன்னு கேட்டாலும் ஈஸி தான் சரியா. இந்த எல்லாத்துக்கும் ஒரு CH2 வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன், எளிமையாக இருக்கும். CH2 சரிங்களா, எல்லாத்துலேயுமே CH2 எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இது வந்து ப்ரொப்பலின் கிளைக்கால் வந்தால் அப்படி, ஆனால் நம்ம எத்திலின் கிளைக்காலுக்கு தான் மெக்கானிசம் எழுதியிருக்கோம்.